ராஜா மகள் ரோஜா மகள் ராஜா மகள் ரோஜா மகள் வானில் வரும் வெண்ணிலா வாழும் இந்த கண்ணிலா கொஞ்சம் மொழி பாடிடும் சோலை குயிலா ராஜா மகள் ரோஜா மகள் செம்பருத்தி பூவே செம்பருத்தி பூவே உள்ளம் அள்ளி போனாய் நினைவில்லையா கண்கள் அறியாமல் கனவுக்குள் வந்தாய் மனசுக்குள் நுழைந்தாய் நினைவில்லையா உன்னை சுத்தி சுத்தி வந்தேன் நினைவில்லையா என்னை சுத்தமாக மறந்தேன் நினைவில்லையா அதை சொல்லத்தான் நினைக்கின்றேன் நான் சொல்லாமல் தவிக்கின்றேன் செம்பருத்தி பூவே செம்பருத்தி பூவே உள்ளம் அள்ளி போனாய் நினைவில்லையா அந்தி நேர தென்றல் காற்று அள்ளி தந்த தாலாட்டு அந்தி நேர தென்றல் காற்று அள்ளி தந்த தாலாட்டு தங்க மகன் வரவை கேட்டு தந்தை உள்ளம் பாடும் பாட்டு தங்க மகன் வரவை கேட்டு தந்தை உள்ளம் பாடும் பாட்டு ஹலோ நேர்கள் அனைவருக்கும் சந்தோஷமான வணக்கங்கள். கச்சேரி ஆரம்பம் நிகழ்ச்சியின் வாயிலாக இன்றைய தினத்திலும் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. எங்களுடைய கச்சேரி ஆரம்பம் நிகழ்ச்சி பத்தி உங்க எல்லாருக்குமே தெரியும். அதுக்கு முன்னராவது யோசிப்பீங்க, எனக்கு பக்கத்துல யாரோ ஒருத்தங்க புதுசா நிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு புதுசெல்லாம் இல்லையே, அவங்க கச்சேரி ஆரம்ப நிகழ்ச்சிக்கு பழக்கப்பட்ட ஒரு ஆள் தான் நான் இடையில அலையா விருந்தாளி போல இடையில வந்துட்டு போறேன். நான் வணக்கம் கலிஸ்டா. வணக்கம் ரோஹிணி. நேயர்கள் அனைவருக்கும் சந்தோஷமான வணக்கங்கள். உண்மையிலேயே கச்சேரி ஆரம்பம் நிகழ்ச்சியின் வாயிலாக மறுபடியும் உங்களோட சந்திக்கிறது மிக்க மிக்க மகிழ்ச்சி. அதுக்கு முன்னதான் ஒரு விஷயம் கலிஸ்டா, நீங்களும்
நானும் வந்து ஃபர்ஸ்ட் டைம் கச்சேரி ஆரம்பம் சேர்ந்து செய்யறோம் போல இருக்கு. இவ்வளவு நாளும் வந்து நான் தனியா செய்துட்டு இருந்தேன், நீங்க தனியா செஞ்சுட்டு இருந்தீங்க. இன்றைக்கு வந்து 2 பேருமே சேர்ந்து வந்து சூப்பரா உங்களை வந்து இன்றைய நாள்ல வந்து சந்தோஷப்படுத்த போறோம். குறிப்பா வந்து நம்ம கச்சேரி ஆரம்ப நிகழ்ச்சியை பத்தி சொல்லணும்னு பார்த்தா, நம் நாட்டு இசை கலைஞர்களுக்கான ஒரு வாய்ப்பை வந்து நாங்களும் கச்சேரி ஆரம்பம் நிகழ்ச்சியின் வாயிலாக வழங்கி கொண்டிருக்கின்றோம். அது இசை கலைஞர்களாக இருக்கட்டும் சரி, பாடகர்கள் பாடகிகளாக இருக்கட்டும் சரி, எல்லாருமே வந்து நம் நாட்டு இசை கலைஞர்கள், நம் நாட்டு வாத்திய இசை கலைஞர்கள் தான் வந்து இந்த நிகழ்ச்சியை முழுக்க முழுக்க வந்து அவர்களோட நான் வந்து சேர்ந்து பயணிக்க போது, அவர்களுடன் இணைந்துதான் வந்து நம்ம நிகழ்ச்சி வந்து அதாவது ஜொலிக்க போகுது அல்லது போனால் பிரகாசிக்க போகுதுன்னு கூட சொல்லலாம். தென்னிந்திய சினிமா துறை உலகில் வெளிவந்த பாடல்களை வந்து எங்களுடைய நாட்டு இசை கலைஞர்கள் வந்து தங்களுடைய குரலிலும் தங்களுடைய அந்த இசை கருவிகளின் கோர்வையிலும் கூட வந்து உங்களை வந்து சந்தோஷப்படுத்த போறாங்க. இன்றைய நாளிலும் இப்படி இந்த இரவு வேளையில 10 மணி வரைக்கும் சூப்பரா நம்ம நிகழ்ச்சியை போகுது. கலிஷ்டா சார், நீங்க சொல்லுங்க பாப்போம், இதை சொல்ல ரெடியாகிறீங்க? நிச்சயமா நீங்க சொன்னது போல வந்து எங்களுடைய நாட்டு கலைஞர்கள் தான் முற்றுமுழுதாக வந்து இதில் பங்கேற்க போறாங்க. அது மாத்திரமில்லாமல் பாடல்கள் என்று நாங்கள் பார்க்கின்ற போது புது பாடல்கள், பழைய பாடல்கள், இடைக்கால பாடல்கள் என்று சொல்லி எல்லா விதமான பாடல்களையுமே நாங்க தர்றதுக்கு ரெடியா இருக்கிறோம். சந்தோஷமாக நீங்களுமே பார்க்கறதுக்கு ஆயத்தமா இருப்பீங்க. நீங்கள் அதிகமாக வந்து ஆதரவு தந்துட்டு இருக்கீங்க. தொடர்ச்சியாக உங்களுடைய ஆதரவு கிடைக்க வேண்டும் என்று சொல்லி நாங்க மீண்டும் மீண்டும் கேட்டுக்கொள்கின்றோம். அது மாத்திரமில்லாமல் முற்றுமுழுதாகவே வந்து எங்களுடைய இசை கலைஞர்கள், வாத்திய கலைஞர்கள், அது மாத்திரமில்லாமல் எங்களுடைய நாட்டு கலைஞர்களுடைய திறமைகள் வெளிக்கொணரப்பட வேண்டும் என்ற நோக்கத்துக்காகத்தான் இந்த நிகழ்ச்சியானது ஒழுங்கமைக்கப்பட்டிருக்கு. அதனால வந்து நீங்களுமே வந்து உங்களுக்கு பிடிக்கிற சந்தர்ப்பத்துல வந்து பங்கு பெற்றுக் கொள்ள முடியும். அந்த வகையில நிகழ்ச்சியில ஆரம்ப பாடல் என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னா, எல்லாருமே வந்து எதிர்பார்த்துட்டு இருப்பீங்க என்ன பாடலா இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருப்பீங்க. நீங்க நினைக்கிற மாதிரியே உங்களுக்கு பிடிச்ச ஒரு பாடலை தரலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறோம். இதுவரை இல்லாத உணர்வு இது என்று ஆரம்பிக்கின்ற பாடல் அநேகர் கேட்டு ரசித்த ஒரு பாடலாக கூட இருக்கும். இந்த பாடலை கூட பாடியிருப்பார் யுவன் சங்கர் ராஜா. அது மாத்திரமில்லாமல் கோவா திரைப்படத்திலிருந்து வெளிவந்த ஒரு பாடலாக இருக்கு. பாடலுக்கு வரிகளை எழுதியிருப்பார் கங்கை அமரன். உண்மையிலேயே வந்து ரொம்பவே அழகிய பாடல். ரோஹினி, உங்களுக்கு பிடிச்ச பாடல் இல்லையா? எனக்கு பிடிக்கும். அதாவது இந்த திரைப்படம், இந்த ஆல்பத்துல வந்து எல்லா பாட்டுகளுமே வந்து சூப்பரான ஹிட் கொடுத்த பாட்டு. ஒரு காலகட்டத்துல வந்து யுவன் சங்கர் ராஜாவினுடைய பொற்காலம் என்று சொல்லலாம். அந்த காலத்துல அதாவது 90s ஆரம்ப காலம் அல்லது போனால் வந்து 80s பிற்பகுதியிலிருந்து 90s காலம் எல்லாமே வந்து யுவன் சங்கர் ராஜாவினுடைய பொற்காலம். அவர் அந்த காலத்துல வந்து கொடி கட்டி பறந்தவர். எல்லா பாடல்களுமே அவருடைய இசையில் வெளிவந்த அனைத்து பாடல்களுமே ஏதோ ஒரு விதத்துல வந்து ஒரு ஹிட் கொடுத்த பாடல்கள். ஏன் இப்ப இருக்கிற யங்ஸ்டர்ஸ் கூட வந்து அவருடைய பாடல்களை வந்து எப்படி சேவ் பண்ணி வச்சிருக்கிறாங்கன்னு பார்த்தோமானால், ஜுவன் ட்ரக்ஸ், அதாவது ஜுவனுடைய போதைகள் என்ற மாதிரிக்கு தான் வந்து இருக்குது. பிகாஸ் நாங்க கண்ணு மூடிட்டு எந்த ஒரு சிச்சுவேஷனாக இருந்தாலுமே வந்து கண்ணை மூடிட்டு யுவன் சங்கர் ராஜாவுடைய பிளேலிஸ்ட்ல இருக்கிற ஒரு பாட்டை வந்து எடுத்து விட்டு ஹெட்செட்ல அடிச்சுட்டு கேட்ட மாதிரி இருந்தா எங்களை அறியாமலே வந்து அந்த உலகுக்கு வந்து எங்களை கொண்டு போறக்கூடிய மாதிரிக்கு வந்து சூப்பரா அந்த காலத்துல வந்து கொடி கட்டி பிறந்த ஒரு இசையமைப்பாளர்னா கட்டாயம் யுவன் சங்கர் ராஜா. பட் இப்போ பார்த்தோமானால் இப்ப நிறைய மியூசிக் டைரக்டர்ஸ் எல்லாமே வந்துச்சுன்னா அதனால வந்து நம்ம யுவன் சங்கர் ராஜாவினுடைய மார்க்கெட் வந்து குறைஞ்சு போயிட்டுது. அவர் முந்தைய மாதிரியான பழைய ஃபார்முலா இல்லையா, பழைய முந்தைய இசையமைச்ச மாதிரியான பாடல்கள் ரெண்டுமே வந்து இப்ப இல்லையேன்னு சொல்லிட்டு அவர் கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி வந்து விமர்சனம் எல்லாம் வந்திருந்தது. பிகாஸ் வந்து விஜயனுடைய இறுதி திரைப்படமான இப்ப நடித்த அண்மையில் வெளிவந்த திரைப்படமான கோட் திரைப்படத்துக்குமே வந்து யுவன் சங்கர் ராஜா அவர்கள்லாம் இசையமைத்திருந்தாரு. அந்த திரைப்படம் வெளிவந்த பிறகு கூட நிறைய விமர்சனங்கள் வந்துச்சு. ஏன்னா படத்துல உள்ள அத்தனை பாட்டுகளுமே வந்து சரியில்லை, யுவன் சங்கர் ராஜாவுடைய மியூசிக் மாதிரி தெரியல, அவற்ற பிளேலிஸ்ட் மாதிரி தெரியலன்னு சொல்லிட்டு நிறைய பேர் நிறைய விமர்சனம் வச்சிருந்தாங்க. பட் இருந்தாலுமே வந்து அவர் அந்த ஒரு காலத்துல வந்து கொடிகட்டி பிறந்தவர். நாங்க எல்லாருமே வந்து அவரை மறக்காம இப்பவுமே ஞாபகம் வச்சிருக்கிறோம் என்று பார்த்து அவருடைய பாடல்கள், அவருடைய டியூன் தான் வந்து காரணம். சோ எல்லாருமே வந்து எல்லா காலத்திலயுமே பெஸ்டா இருந்திருக்க மாட்டாங்க. ஒரு காலத்துல ஒருத்தவங்க பெஸ்டா இருப்பாங்க. அதுக்காக வந்து நாங்க யாரையுமே என்ன செய்யக்கூடாது, மறக்க கூடாது, எல்லாரையுமே வந்து ஞாபகத்துல வச்சிருக்க போறோம். சரி, நிகழ்ச்சியிலுமே அந்த பாடலுமே எங்களுடைய நாட்டு இசை கலைஞர்கள் உங்களுக்காக வந்து அந்த பாடலை தரதுக்கு ரெடியா இருக்கிறாங்க. பார்த்து விட்டு மீண்டும் நிகழ்ச்சியூடாக இணைந்து கொள்ளலாம்.
வெண்மேகமும் வெண்ணிலவு போல எந்த மனம் எண்ணங்களை யார் அறிவார்? என் நெஞ்சமோ உன் போல அல்ல, ஏதோ மாற்றம், நிலை புரியாத தோற்றம். இது நிரந்தரமல்ல, மாறிவிடும் கனவுகளே. இதுவரை இல்லாத உணவிது இதயத்தில் உண்டான கனவிது பிடித்திடும், அதனால தேடிடும் பாட கேட்டாயா? மூடாமல் மூடி மறைத்தது தானாக பூத்து வருகிறது, தேடாமல் தேடி கிடைத்தது இங்கே. மூடாமல் மூடி மறைத்தது தானாக பூத்து வருகிறது, தேடாமல் தேடி கிடைத்தது இங்கே. இணைந்து கொண்டிருக்கின்றோம் கச்சேரி ஆரம்பம் நிகழ்ச்சியின் வாயிலாக. இன்றைய நாள் கச்சேரி ஆரம்ப நிகழ்ச்சியும் வந்து சூப்பரா ஆரம்பிச்சிருக்கிறோம். உங்களுக்கு பிடித்த மாதிரியான பாடல் ஒன்றோட வந்து நிகழ்ச்சியை தொடங்கி இருக்கிறதுல வந்து எங்களுக்குமே சந்தோஷம். அதே நேரத்துல வந்து நம்ம இசை அதாவது இசைவாதிய கலைஞர்களையுமே வந்து ஞாபகப்படுத்தணும். அருமையான இசையை வந்து வழங்கி கொண்டிருக்கிறார்கள். அது மாத்திரமில்லாமல் எங்களுடைய இசை கலைஞர்களையுமே வந்து சூப்பராக வந்து தங்களால் முடிந்த அளவு வந்து உங்களையுமே வந்து என்டர்டைன்மெண்ட் பண்ணி கொண்டிருக்கிறாங்க. நீங்களுமே சந்தோஷமா என்ஜாய் பண்ணிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த வகையில் அடுத்தும் கூட ஒரு பாடல் வரப்போது. இது வந்து ஒரு 80ஸ்ல வந்த பாடல்கள்னு சொல்லலாம். கட்டாயம் வந்து இந்த 80s பாடல்களை எடுத்துக்கொண்டால் வந்து இப்ப வரைக்குமே வந்து 2024ஆம் ஆண்டுல இருக்கின்றோம். இன்னும் ஒரு 3 கிழமையில வந்து 2025ஆம் ஆண்டுக்கு போறோம். பட் 1980களில் வெளிவந்த பாடல் இப்போ வரைக்குமே எங்களுக்கு காதுகளுக்கு வந்து அவ்வளவு இனிமை தரக்கூடிய பாடல்களாக இருக்கின்றது. அதே நேரத்தில் வந்து ஏதாவது ஒரு சிச்சுவேஷன்ல வந்து ஒரு நாளையில வந்து அந்த பாட்டு நாங்க கேட்டுட்டே இருப்போம். ஒரு 80-90 காலப்பகுதியில வந்த பாட்டை வந்து கேட்போம். உதாரணமாக வந்து ரேடியோவில் அதிகமாக கேட்கக்கூடியதாக இருக்கும். அதே நேரத்துல வந்து நாங்க ஒரு பிரயாணப்படுறோம், ஒரு பஸ்ல போறோம்னா கட்டாயம் 80-90களில் வெளிவந்த பாடல்கள் மட்டும்தான் வந்து அந்த பஸ்ல அப்படியே ஒலிச்சு கொண்டிருக்கும். அதுல எல்லாம் குறிப்பா சொல்லணும்னா ஸ்கூல் படிக்கிற காலத்துல பஸ்ல போயிருப்போம். தூதுவளையில யாராச்சும் அந்த பாடல்கள் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா கலிஸ்டா? நீங்க பஸ்ல ஸ்கூல் முடிச்சு வர்ற டைம் எல்லாம் அந்த பாடல் கேட்கறதுக்காகவே நாங்க குறித்த அந்த ஒரு பஸ்ஸுக்காக பார்த்துட்டு நிப்போம். என்ன சொன்னா அந்த பாடல்கள் எல்லாம் போடுவாங்க அப்படின்னு சொல்லி ரொம்பவுமே வந்து கேட்டுட்டு வரும்போது வந்து அந்த பஸ் தூரமே தெரியாது, அவ்வளவு உடனே வந்துட்டோம்ன்ற மாதிரி ஒரு ஃபீல் ஆகும். அப்படி ரசிக்க வைக்கக்கூடிய பாடல்கள் தான் அன்றைய கால பாடல்கள். நாங்க திரும்ப 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 கேட்கக்கூடியதா இருக்கும். நாங்க வீதியில பயணிச்சுட்டு இருக்கிற போது கூட அந்த பாடல் நாங்க கேட்டோம் அப்படின்னு சொன்னா அந்த நாள் முழுக்க எங்களுடைய மனதில் அது ஓடிட்டே இருக்கும். நாங்க அதிகாலையில கேட்டோம்னு சொன்னா அந்த நாள் முழுக்க நாங்க வாயில வந்து முணுமுணுத்து கொண்டே இருப்போம் அந்த பாடல்களை. அவ்வாறாக வந்து டக்குன்னு வந்து எல்லாருமே கவரக்கூடிய வகையில வந்து அந்த பாடல்களும் அமைந்திருக்கும். அந்த இசையமைப்பாக இருக்கட்டும், எல்லா பாடல்களுமே வந்து அவ்வளவு பெர்ஃபெக்டா இருக்கும் அப்படின்னு தான் சொல்லிக்கொள்ள முடியும். அந்த வகையிலுமே நிகழ்ச்சியில உங்களுக்காக அடுத்த பாடலையும் நாங்கள் தர்றதுக்கு ரெடியா இருக்கிறோம். இந்த பாடல் கூட 1999ஆம் ஆண்டு வெளிவந்த ஒரு பாடலாக இருக்கின்றது. என்ன பாடல் அப்படின்னு சொல்லி பார்க்கின்ற போது வந்து செம்பருத்தி பூவே என்று ஆரம்பிக்கின்ற பாடல் காதல் சொல்ல வந்தேன் திரைப்படத்திலிருந்து வெளிவந்த பாடல். அந்த காதல் சொல்ல வந்தேன் திரைப்படம் வந்து ரொம்பவே அநேகருக்கு பிடித்த ஒரு திரைப்படமாக இருக்கு. அது மாத்திரமில்லாமல் அதிலிருந்து வெளிவந்த பாடல்கள் அனைத்துமே மிக மிக பிரமாதம் அப்படின்னு தான் சொல்லிக்கொள்ள முடியும். அதிலும் குறிப்பாக செம்பருத்தி பூவே என்கின்ற பாடல் அநேகருடைய மனதை கவர்ந்த ஒரு பாடலாக கூட இருக்கின்றது. அந்த பாடலை நாங்களும் நிகழ்ச்சியின் வாயிலாக தரத்துக்கு காத்துட்டு இருக்கோம். இல்லையா ரோஹினி? நிச்சயமாக. அந்த நேரத்துல வந்து இந்த பாடலுக்கு யார் குரல் கொடுத்தவங்கன்றதை வந்து நீங்க சொல்லவே இல்லையே. நம்ம ஹரிஹரன் அவர்களுடைய குரலில் வந்து வெளிவந்த பாடல் தான் இந்த பாடல். வந்து ஹரிஹரனுமே வந்து 80-90 காலப்பகுதிகள் வந்து 80-90 தாண்டி 2000ஆம் ஆண்டு காலப்பகுதியில் கூட அநேக திரைப்படங்களில் வெளிவந்த பாடல்களுக்கு வந்து இவர் குரல் கொடுத்திருக்கிறாரு. நிறைய பாடல்களை கேட்கல வந்து அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. நிறைய டிரெக்டர்ஸோட, அதாவது மியூசிக் டிரெக்டர்ஸோட வந்து ஒர்க் பண்ணிருக்கக்கூடிய ஒரு மியூசிஷியன், அதாவது பாடகர்ன்னு சொன்னா கட்டாயம் வந்து ஹரிஹரன் அவர்களை சொல்லியாகணும். இந்த பாடலிலுமே வந்து ஒரு அழகான குரல்ல வந்து எங்கள் எல்லாருடைய மயக்கி இருப்பாரு. அந்த பாடலுமே நிகழ்ச்சியில இப்ப ரெடியா இருக்கு. பார்த்து விட்டு மீண்டும் நிகழ்ச்சியோட இணைந்து கொள்ளலாம்.
செம்பருத்தி பூவே செம்பருத்தி பூவே உள்ளம் அள்ளி போனாய் நினைவில்லையா கண்கள் அறியாமல் கனவுக்குள் வந்தாய் மனசுக்குள் நுழைந்தாய் நினைவில்லையா உன்னை சுத்தி சுத்தி வந்தேன் நினைவில்லையா என்னை சுத்தமாக மறந்தேன் நினைவில்லையா அதை சொல்லத்தான் நினைக்கின்றேன் நான் சொல்லாமல் தவிக்கின்றேன் செம்பருத்தி பூவே செம்பருத்தி பூவே உள்ளம் அள்ளி போனாய் நினைவில்லையா பூ என்ன சொல்லும் என்று காற்றறியும் காற்றென்ன சொல்லும் என்று பூவறியும் நான் என்ன சொல்ல வந்தேன் நெஞ்சில் என்ன அள்ளி வந்தேன் ஒரு நெஞ்சம் தானறியும் வானவில் என்ன சொல்ல வந்ததென்று மேகமே உனக்கென்ன தெரியாதா அல்லிப்பூ மலர்ந்தது ஏதென்று வெண்ணிலவே சுகமா தெரியவில்லை சீலையா சீரையா புரியவில்லை அதை சொல்லத்தான் நினைக்கின்றேன் நான் சொல்லாமல் தவிக்கின்றேன் செம்பருத்தி பூவே செம்பருத்தி பூவே உள்ளம் அள்ளி போனாய் நினைவில்லையா ஜன்னலில் தெரியும் நிலவுடனே சண்டை போட்டது நினைவில்லையா மரம் செடி கொடியிடம் மனசுக்குள் இருப்பதை சொல்லியது நினைவில்லையா 80 பக்கம் உள்ள புத்தகம் எங்கும் கவிதை எழுதிய நினைவில்லையா எழுதும் கவிதைகள் யார் கண்ணும் காணும் முன்னே கிழித்தது நினைவில்லையா நிலவில் இரவில் கனவில்லையா கனவும் கனவாய் நினைவில்லையா அதை சொல்லத்தான் நினைக்கின்றேன் நான் சொல்லாமல் தவிக்கின்றேன் செம்பருத்தி பூவே செம்பருத்தி பூவே உள்ளம் அள்ளி போனாய் நினைவில்லையா கண்கள் அறியாமல் கனவுக்குள் வந்தாய் மனசுக்குள் நுழைந்தாய் நினைவில்லையா உன்னை சுத்தி சுத்தி வந்தேன் நினைவில்லையா அதை சுத்தமாக மறந்தேன் நினைவில்லையா அதை சொல்லத்தான் நினைக்கின்றேன் நான் சொல்லாமல் தவிக்கின்றேன் செம்பருத்தி பூவே செம்பருத்தி பூவே உள்ளம் அள்ளி போனாய் நினைவில்லையா கண்கள் அறியாமல் கனவுக்குள் வந்தாய் மனசுக்குள் நுழைந்தாய் நினைவில்லையா
இணைந்து கொண்டிருக்கின்றோம் கச்சேரி ஆரம்பம் நிகழ்ச்சியின் வாயிலாக. இன்றைய நாள் கச்சேரி ஆரம்பம் நிகழ்ச்சியும் சூப்பரா போய் கொண்டிருக்கு. உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான பாடல்கள் எல்லாமே வந்து நாங்களும் தந்துட்டு இருக்கிறோம். அந்த வகையில் எங்களுக்குமே வந்து சந்தோஷமா இருக்கு. அதிலும் குறிப்பாக இன்னொரு விடயத்தை கூட நாங்க சொல்லியே ஆகணும். இன்றைய நாள் நிகழ்ச்சியில் அதிகளவிலான பாடல்கள் வந்து இந்த இடைக்கால பாடல்கள் 80-90களில் வந்த பாடல்களை தான் வந்து நாங்கள் உங்களுக்காகவே வந்து தந்து கொண்டிருக்கிறோம். இந்த காலகட்டத்தில் வெளிவந்த பாடல்களை கேட்கறதுக்கான ஒரு குறிப்பிட்ட இசை பிரியர்கள் கூட இருந்து கொள்வார்கள். அவர்களுக்கான ஒரு ட்ரீட்டா கூட இன்றைய நாளுக்குரிய கச்சேரி ஆரம்ப நிகழ்ச்சி வந்து அமையும் என்று நினைக்கின்றேன். நீங்க யோசிப்பீங்க, என்னடா இவங்க ஒரே பழைய பாட்டுக்கு தானே வந்து இந்த கச்சேரி ஆரம்ப நிகழ்ச்சியின் வாயிலா தந்து கொண்டிருக்கிறார்கள் என்று. அப்படி இல்லை, நாங்க எல்லா பாடல்களையும் இணைத்து வந்து ஒரு கலவையா தான் இந்த நிகழ்ச்சியை வந்து உங்களுக்கு வந்து நாங்க தந்து கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் அடுத்தும் கூட இன்னும் பாடலை பார்க்க போறோம். கலிஸ்டா, இன்றைய நாள்ல வந்து அடுத்ததா பார்க்க போற பாடல் வந்து அநேக இந்த இளையர் சமுதாயத்துக்கு தெரிந்திருக்குமோன்றது ஒரு கேள்விக்குறி இருக்கும். என்று சொன்னால் இந்த பாடலை கேட்டால் சில டைம் வந்து நான் கேட்டிருப்பேன் அப்படின்னு சொல்லி நீங்க எல்லாரும் நினைக்கலாம். அந்தி நேர தென்றல் என்று ஆரம்பிக்கணும் அந்த பாடல் தான். கேட்கின்ற போது வந்து மிகவும் வந்து ரசனை மிகுந்த ஒரு பாடலாக இருக்கும். இந்த பாடல் கூட 1990ஆம் ஆண்டு வெளிவந்த ஒரு பாடலாக இருக்கு. அது மாத்திரமில்லாமல் இந்த பாடலை யார் பாடியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி பார்க்கிறது போது வந்து எஸ்.பி. பாலசுப்ரமணியம் மற்றும் ஜெயச்சந்திரன் ஆகிய இருவருமே பாடியிருக்காங்க. எஸ்.பி. பாலசுப்ரமணியம் பாடினாலே அந்த பாடல் ஒரு தனித்துவமாக இருக்கும் என்று சொல்லி அநேகர் நினைச்சிட்டு இருப்பீங்க. அவர் இறந்தாலும் கூட இன்றும் பலருடைய மனதில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அவருடைய பாடல்களை இன்றும் அநேகர் பாடிக்கொண்டிருக்கிறார்கள், கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் அது மிகப்பெரிய ஒரு வரம் என்றுதான் நாங்கள் சொல்லிக்கொள்ள முடியும். எஸ்.பி. பாலசுப்ரமணியனுடைய அநேக பாடல்கள் நாங்கள் கேட்கின்ற போது எங்களுடைய மனதை உருக்க வைக்கக்கூடிய வகையில இருக்கும். அவருடைய இந்த குரல் வந்து எல்லோரையுமே வந்து ஒரு ரசனை மிகுந்த ஒருவராக மாற்றிவிடும் என்றுதான் சொல்லிக்கொள்ள முடியும். நாங்கள் கவலையாக இருந்தாலும் சரி, சந்தோஷமாக இருந்தாலும் சரி, எங்களுடைய மனநிலைக்கேற்ப அவர்களுடைய பல பாடல்களை நாங்கள் கேட்கின்ற போது வந்து எங்களுடைய வாழ்க்கையிலே வந்து பல மாற்றங்களை கொண்டு வரக்கூடிய வகையிலும் கூட அவருடைய அந்த பாடல் வரிகள், அந்த அவருடைய இசை அமைந்திருக்கும் என்று குறிப்பிட்டுக் கொள்ள முடியும். அவ்வாறுதான் வந்து ஜெயச்சந்திரனும் கூட வந்து மிகவும் அருமையாக அவருடைய குரலும் எல்லோரும் வந்து கேட்டு ரசிக்கக்கூடிய ஒரு குரலாக இருக்கும். இந்த இருவருமே இணைந்து பாடுகின்ற போது அந்த பாடல் மென்மேலும் வந்து கேட்டு ரசிக்கக்கூடிய வகையில எல்லோருமே வந்து ஈர்க்கக்கூடிய வகையிலையும் இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புறேன். இல்லையா ரோஹினி? நிச்சயமாக எஸ்.பி. பாலசுப்ரமணியம் ஐயான்னு சொல்லியிருக்கல வந்து ஒரு விஷயம் ஞாபகம் வருது. அவருடைய பாடலில் கூட சொல்லியிருப்பார், நான் உடலால் வந்து மறைந்தாலும் இசையால் வந்து மலர்வேன் என்று சொல்லியிருக்கிறார். அந்த மாதிரி தான் வந்து அவர் உண்மை விட்டு பிரிந்து போனாலுமே வந்து அவருடைய பாடல்கள் தினம்தோறும் ஏதாவது ஒரு இடத்தில் ஏதாவது ஒரு தருணத்தில் வந்து எங்களுடைய காதுகளில் ஒலித்துக் கொண்டே இருக்கும். அந்த அளவுக்கு வந்து பல்லாயிரக்கணக்கான பாடல்களை வந்து எங்களுக்கு தந்து விட்டு அந்த மனுஷன் இப்ப மறைந்து விட்டார் இந்த உலகத்தை விட்டு. இருந்தாலுமே அவருடைய நினைவுகளுடன் இணைத்துக் கொண்டு அடுத்த பாடலும் ரெடியா இருக்கு, பார்க்கலாம். அந்தி நேர தென்றல் காற்று அள்ளி தந்த தாலாட்டு, அந்தி நேர தென்றல் காற்று அள்ளி தந்த தாலாட்டு. தங்க மகன் வரவை கேட்டு தந்தை உள்ளம் பாடும் பாட்டு, தங்க மகன் வரவை கேட்டு தந்தை உள்ளம் பாடும் பாட்டு. அந்தி நேர தென்றல் காற்று அள்ளி தந்த தாலாட்டு, அந்தி நேர தென்றல் காற்று அள்ளி தந்த தாலாட்டு. கொடுத்த தந்தை இங்கே, உரு கொடுத்த அன்னை அங்கே, இன்ப துன்பம் எது வந்தாலும் பங்கு கொள்ளும் சொந்தம் எங்கே. தாலாட்ட அன்னை உண்டு, சீராட்ட தந்தை உண்டு, இன்ப துன்பம் எது வந்தாலும் பங்கு கொள்ள நண்பன் உண்டு. ஒரு தாயின் பிள்ளை போல உருவான சொந்தம் கொண்டு வரும் காலம் யாவும் வெல்ல
இணைந்த கைகள் என்றும் உண்டு. அந்தி நேர தென்றல் காற்று அள்ளி தந்த தாலாட்டு. அந்தி நேர தென்றல் காற்று அள்ளி தந்த தாலாட்டு. ஆராரோ ஆரிராரிராரோ ஆரிராரோ ஆரிராரிராரோ ஆராரோ ஆரிராரிராரோ ஆரிராரோ ஆரிராரிராரோ. உன் மகனை தோளில் கொண்டு உரிமையோடு பாடுவதென்று அந்நாளில் துணையாய் நின்று அன்பு கொள்ள நானும் உண்டு. தத்து பிள்ளை இவனை கண்டு தாய்மை நெஞ்சம் நானும் கொண்டு 10 திங்கள் முடிந்த பின்னே முத்து பிள்ளை அவனை காண்பேன். உறங்காத கண்ணில் இன்று ஒளி வந்து சேர கண்டேன். பரிவான நண்பன் தந்த கனிவான தோள்கள் கண்டேன். அந்தி நேர தென்றல் காற்று அள்ளி தந்த தாலாட்டு. அந்தி நேர தென்றல் காற்று அள்ளி தந்த தாலாட்டு. தங்க மகன் வரவை கேட்டு தந்தை உள்ளம் பாடும் பாட்டு. தங்க மகன் வரவை கேட்டு தந்தை உள்ளம் பாடும் பாட்டு. அந்தி நேர தென்றல் காற்று அள்ளி தந்த தாலாட்டு. அந்தி நேர தென்றல் காற்று அள்ளி தந்த தாலாட்டு. இணைந்து கொண்டிருக்கின்றோம் கச்சேரி ஆரம்பம் நிகழ்ச்சியின் வாயிலாக இன்றைய நாள் நிகழ்ச்சியிலுமே வந்து நிறைய பாடல்கள், இடைக்கால பாடல்கள் உங்களுக்காக நாங்களுமே தந்துட்டு இருக்கிறோம். உங்களுடைய இசைக்கலைஞர்களும் தங்களுடைய திறமைகளை வந்து இந்த தளத்தை பயன்படுத்தி, இந்த மேடையை பயன்படுத்தி உங்களை வந்து சந்தோஷப்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள். அந்த வகையில அடுத்தும் வரப்போற பாடல்கள், அதாவது பாடல் வரப்போது என்ன பாட்டுன்னு பார்த்தோமானால் 80-90 காலப்பகுதியினுடைய நாயகர்கள் என்று பார்த்தோமானால் நிறைய பேர் இருக்கணும். கமலஹாசன் இருக்கிறார், ரஜினிகாந்த் இருக்கிறார். அதனுடன் இணைந்து வந்து ஸ்பெஷலான ஒரு ஆள் என்று பார்த்தோமானால் மோகன் அவர்களை கட்டாயமே சொல்லி ஆகணும். இடைக்கால ஒரு எல்லாருக்கும் பிடித்த ஒரு நடிகர்னா கட்டாயம் மோகன். மற்றது இன்னும் ஒரு ஆள் வந்து இருக்கிறார் 80-90ல ரொம்ப பிரபலமான ஒரு ஆள் வந்து கார்த்திக் இருக்கிறார், பிரபு இருக்கிறார், சத்யராஜ் இருக்கிறார். இப்படி ஏகப்பட்ட பேரை வந்து நாங்க அப்படி அடுக்கிட்டே போகலாம். இந்த 80-90 கால பகுதியில் வந்து பிரபலமா இருந்த நடிகர்கள் அவர்கள் வந்து கட்டாயம் மோகன் அவர்களை சொல்லி ஆகணும். அவர் அந்த மைக் மோகன் என்று கூட சொல்லுவார்கள். அவராது அவருடைய நிறைய திரைப்படங்கள்ல நிறைய பாடல்களை வந்து மைக்க பிடிச்சிட்டு வந்து பாடுற மாதிரி இருக்கிறதால வந்து அவரை மைக் மோகன் என்று கூட நாங்க வந்து நிறைய பேர் அந்த காலத்துல அழைச்சிருக்கிறாங்க. அந்த வகையில் அடுத்து வரப்போற பாடல் வந்து யாருடைய பாடல் என்று பார்த்தோம்னால் மோகன் அவர்களுடைய பாடல் ஒன்றுதான் வரப்போகுது. மோகனும் மற்றது போன இளையராஜாவினுடைய கூட்டணி. இந்த கூட்டணியை வந்து எடுத்துக்கொண்டால் வந்து பல பேர் சொல்லுவார்கள் வந்து இயக்குனருக்கும் தயாரிப்பாளருக்கும் இடையிலான கூட்டணி நல்லா இருக்கும், ஹீரோ மற்றும் ஹீரோயினுக்கு இடையிலான கூட்டணி நல்லா இருக்கும். அதே போலத்தான் வந்து இவருடைய இந்த காலகட்டத்தில் வந்து மோகன் அவர்களும் இளையராஜா அவர்களும் சேர்ந்தாலுமே வந்து ரொம்ப ஹிட்டா இருக்கும்னு சொல்லுவார்கள். அதை போலதான் வந்து அடுத்து வரப்போற பாடல் வந்து மோகன் அவர்களுடைய நடிப்பில் இளையராஜா அவர்களுடைய இசையமைப்பில் வெளிவர போற பாடல் ஒண்ணுதான் வரப்போது. என்ன பாட்டு கலிஸ்டா? அது என்ன பாடல் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னா ராஜா மகள் என்று ஆரம்பிக்கின்ற பாடல் தான். அந்த பாடல் கேட்கிற போதும் ஸ்டார்டிங் என்ன மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி நீங்க யோசிக்கலாம். கேட்டு இருக்கும் போது திரும்பவுமே இந்த பாடல் ஒரு தடவை கேட்டுடலாமா என்ற அளவுக்கு வந்து உங்களுடைய மனநிலையே மாறிடும். அப்படி வந்து எல்லோருக்கும் வந்து பிடித்த ஒரு விதமான பாடல் என்றுதான் சொல்லிக்கொள்ள முடியும். இளையராஜாவினுடைய இசையமைப்பு என்றால் சொன்னாலே அதேகருக்கு பிடித்த ஒரு வகையில் தான் அமைந்திருக்கும். அதிலும் குறிப்பாக அன்றைய காலத்தில் வந்து அவர் அநேகமான பாடல்களை எழுதியிருப்பார், தானாகவே பாடியிருப்பார். இவ்வாறு வந்து அவருடைய குரலுக்கு பல பேர் அடிமையாக இருக்கிறார்கள் என்றுதான் சொல்லிக்கொள்ள முடியும். இளையராஜாவினுடைய குரல் என்று சொன்னால் இன்றும் எல்லோருமே வந்து நின்று அந்த இடத்தில் அந்த பாடலை கேட்கக்கூடிய மாதிரி இருக்கும். அவ்வாறாகவே வந்து அவருடைய இசையமைப்பில் வெளிவந்த ஒரு பாடல் தான் ராஜா மகள் என்று ஆரம்பிக்கின்ற பாடல். அன்றைய காலத்தில் வந்து அநேகருக்கு பிடித்த ஒரு பாடல் என்று சொல்லிக்கொள்ள முடியும். எங்களுடைய நிகழ்ச்சியிலுமே உங்களுக்காக குறிப்பாக இன்றைய நாளிலும் அநேகமான பாடல்கள் நாங்கள் 80-90 கால பகுதிகளில் வெளிவந்த பாடல்களை தந்து கொண்டிருக்கின்றோம். உங்களுக்கும் பிடித்தவாறு அமைந்திருக்கும் என்று சொல்லி நினைக்கின்றோம். என்று சொன்னால் புதிய பாடல்கள் சில நேரங்களில் வந்து அதிகமான
உதாரணமாக வயதுக்கு வந்தவர்களுக்கு வந்து சில டைமில் பிடிக்காமல் இருக்கலாம். அதே போல வந்து புதிய பாடல்களை தாண்டி அதிகமாக பழைய பாடல்களை போடுகின்ற போதும் கூட சிலருக்கு பிடிக்காமல் இருக்கலாம். ஆக வந்து இந்த இடைக்காலங்களில் வெளிவந்த பாடல்களை கேட்கின்ற போது வந்து எல்லோருமே வந்து ஆர்வத்தோட கேட்பீங்க, பார்ப்பீங்க. தொடர்ச்சியாக வந்து இன்னும் எங்களுடைய சந்ததியினருக்கு வந்து அந்த பாடல்களும் கடத்தப்படும் என்ற நோக்கோடு வந்து இந்த இடைக்கால பாடல்களை நாங்களுமே தந்துட்டு இருக்கோம். அந்த வகையிலையும் நிகழ்ச்சியில அடுத்ததாக ராஜா மகள் என்று ஆரம்பிக்கின்ற பாடல் எங்களுடைய இசைக்கலைஞர்கள் உங்களுக்காக பாடுவதற்காக காத்திருக்கிறார்கள், பார்க்கலாம். ராஜா மகள் ரோஜா மகள் ராஜா மகள் ரோஜா மகள் வானில் வரும் வெண்ணிலா வாழும் இந்த கண்ணிலா கொஞ்சம் மொழி பாடிடும் சோலை குயிலா ராஜா மகள் ரோஜா மகள் பன்னீரையும் வெந்நீரையும் உன்னோடு நான் பார்க்கிறேன். பூவென்பதா பெண்ணென்பதா நெஞ்சோடு நான் கேட்கிறேன். முள்ளோடுதான் கள்ளோடுதான் ரோஜாக்களும் பூக்களா அம்மாடினா அத்தோடுதான் உன் பேரையும் சேர்க்கலா. கோபம் ஒரு கண்ணில் தாபம் ஒரு கண்ணில் வந்து வந்து செல்ல விந்தை என்ன சொல்ல வண்ண மலரே ராஜா மகள் ரோஜா மகள் ஆடைகளும் யாடைகளும் கொண்டாடிடும் தாமரை வையகமும் வானகமும் கைவணங்கும் தேவதை நீயும் ஒரு ஆணையிட பொங்கும் கடல் ஓயலா மாலை முதல் காலை வரை சூரியனும் காயலா தெய்வ மகள் என்று தேவன் படைத்தானோ தங்கச் சிலை செய்து ஜீவன் கொடுத்தானோ மஞ்சள் நிலவே ராஜா மகள் ரோஜா மகள் வானில் வரும் வெண்ணிலா வாழும் இந்த கண்ணிலா கொஞ்சம் மொழி கேட்டிடும்
சோலை குயிலா ராஜா மகள் ரோஜா மகள். இணைந்து கொண்டிருக்கின்றோம் கச்சேரி ஆரம்பம் நிகழ்ச்சியின் வாயிலாக. இன்றைய நாள் நிகழ்ச்சியிலே நிறைய பாடல்கள் இல்லை, ஒரு 4 பாடல்கள் உங்களுக்காக தந்திருந்தோம். பட் அந்த 4 பாடல்களுமே சூப்பரான பாடல்கள், ஹிட் கொடுத்த பாடல்கள், 80-90 காலப்பகுதிகளில் வெளியாகின பாடல்களை தான் உங்களிடத்தை கொண்டு வந்து நாங்களும் சேர்த்திருக்கின்றோம். இன்றைய நாளை பார்த்தோமானால் எங்களுடைய இசைக்கலைஞர்கள் அனைவருமே தங்களால் முயன்ற அளவுக்கு தங்களுடைய எனர்ஜியை அப்படியே உங்களுக்காகவே செலவழித்திருந்தார்கள். இசை கலைஞர்களாக இருக்கட்டும், வாத்திய கலைஞர்களாக இருக்கட்டுமே ரொம்ப சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணி இருந்தாங்க. அவர்களுக்குமே எங்களுடைய நிகழ்ச்சியின் சார்பாகவும் டான் குடும்பம் சார்பாகவும் இனிமையான நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் நாங்களும் இந்த நேரத்துல தெரிவித்துக் கொள்கிறோம். கலிஸ்டா, நிச்சயமாக ரோய், நீங்க சொன்னது போல அதிகமாக அநேகர் எதிர்பார்த்து கொண்டிருந்தது போல எங்களுடைய இசை கலைஞர்களும் உங்களுக்காகவே பல வகைப்பட்ட பாடல்களை தந்திருந்தாங்க. மிகவும் அற்புதமாக அழகாக பாடியிருந்தார்கள் என்றுதான் சொல்லிக் கொள்ள முடியும். என்று சொன்னால் எங்களுடைய நாட்டிலும் இத்தகைய இசைக்கலைஞர்கள் இருக்கிறார்களா என்று பலர் எண்ணிக்கொண்டிருப்பீர்கள். உண்மையிலே எங்களாலும் இதை முடியும் என்று சொல்லி எங்களுடைய இசைக்கலைஞர்கள் நிரூபித்திருக்கிறார்கள். இன்றைய நாள் உங்களுடைய பெருமதி மிக்க நேரத்தை ஒதுக்கி நீங்களும் எங்களுக்கு ஆதரவு தந்த நிகழ்ச்சிகளை பார்த்து கொண்டமைக்காக நேயர்களாகிய உங்களுக்கும் மிகுந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். அது மாத்திரமல்லாமல் இன்றைய நாளில் இந்த இசை கச்சேரியில் பங்கு பெற்றிய ஒவ்வொருவருக்கும் எங்களுடைய வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். இதுடன் நாங்கள் இந்த நிகழ்ச்சி அப்படியே நிறைவடைந்து விட்டு அடுத்த ஒரு நிகழ்ச்சியின் வாயிலாக உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரையில் இன்றைய நாள் இந்த நிகழ்ச்சியில் இருந்து விடைபெற்று செல்லும் நாங்கள் என்றென்றும் நான் உங்கள் ரோகிணி அருந்தவ செல்வம் மற்றும் கலின்ஸ்டா ஜெயக்குமார். நன்றி.